ரெகுலர் பார்த்துருக்கேன். அதான் எனக்கு கோவம் வருது. நான் இன்னொரு பேசுவேன். பாக்கியராஜ் சார் மன்னிச்சிருங்க சார், நான் அருமையாக பேசுவேன். இது நீங்கள் உள்ள டைமில் அதோட முக்கியமாக ஏதாவது கிளம்புங்க. இது எதுக்கு வந்திருக்கியா முடிச்சா பாருங்க. எனக்கு நாங்கள் வற்புறுத்தல ஃபர்ஸ்ட். This video is co-presented by Actuarilators Foundation of Future presents Code Cloud Form. அனைவருக்கும் வணக்கம். இந்த EM இசை வெளியீட்டு விழாவில் நான் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கல. இந்த படத்தில் ஒரு பங்குன்ற கலைஞராக தாங்க நான் கலந்துக்கிறேன். பாக்கியராஜ் சார்கிட்ட ஃபோனில் தான் அழைச்சேன். மாணவி சார்கிட்ட சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எந்த மறுப்பு இல்லாமல் சார் ஒன்று வந்துட்டார். அதுக்கு ஒன்று ரொம்ப நன்றி சார். சினிமாவை அந்த ஒரு நேச்சா தான் அந்த பெருந்தினமெல்லாம் இருக்கும். இப்போ இங்கே இருக்க எல்லாருமே நம்ம அழைச்சி வந்திருக்கவங்க தான். வெங்கடேஷ் சார் என் மனசு அழைச்சிச்சு, அது நம்ம மூலியமாக வந்துருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி. வெங்கடேஷ் சார் பேசும்போது பாக்கியராஜ் பாதிப்பாமல் யாருமே படம் பண்ண முடியாதுன்னு சொன்னார். நான் இண்டஸ்ட்ரிக்கு அசிஸ்டண்ட்டாக வரக்கு முன்னாடியே ஒரு பாதிப்பு. ஆமாம், இங்கே வந்து நிறைய பேர் என்னவாங்க, அவர் டிஸ்கஸில் உட்காரணும், அவரோட டிஸ்கஸ் பண்ணணும், அவரோட உட்காந்து பேசுகிறதே பாக்கியம் அடிச்சுருப்பாங்க. நான் ஸ்கூலில் 10th படிச்சுக்கிற டைம் நினைக்கிறேன். ஜெமினி சினிமாவில் ஒரு போட்டி வச்சிங்க சார், கதை போட்டி. அதில் வந்து இன்ட்ரோல் வரைக்கும் கதை சொல்லிடுவார் சார் ஒரு கதையில். அந்த ஒரு தான் சொல்லிப்பார்ல, ஒரு படத்தில் வந்து இன்ட்ரோலுங்கிறது தான் ஒரு முடிச்சு. அந்த முடிச்சை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக போடுறோமோ அந்த அளவுக்கு இன்ட்ரோல் பவராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த முடிச்சை அவுக்குறது, ஒவ்வொன்றும் அவுக்குறது தான் அடுத்து செகண்ட் ஹாஃப் திரைக்கதையாக சிறப்பாக அமையும்ட்டு. ஜெமினி சினிமாவில் இன்ட்ரோ வரைக்கும் கதையை முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் ஒரு கதை அங்கேயே முதல்ல சினிமாவுக்காக நான் கதையை வச்சேன். முதல் சினிமாவுக்காக கதை யோசிக்க வச்சது பாக்கியராஜ் சார் தான். யோசிச்சு போட்டிக்கு எழுதி அனுப்புனேன். ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இருந்தாலும் அதான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்காக என்னை கதை எழுத வச்சது பாக்கியராஜ் சார் தான். பாக்கியராஜ் சார் பற்றி இப்போ நிறைய பேர் பேசிட்டே இருக்கலாம். ஆமாம், எப்படின்னா கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், அப்புறம் மூணு தான். முன்னெல்லாம் திரைக்கதை டைரக்ஷன் தான் இருக்கும். இந்த கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இது மூணையும் போட்டால் தான் அவன் தான் முழுமையான டைரக்டரு அப்படின்னு ஒரு வந்துச்சு. டி ராஜேந்தர் ஒருத்தர், அப்புறம் சார். அதுக்கப்புறம் அந்த இது மூணையும் போடணும். கதை வசனம் ஒருத்தர், திரைக்கதை டைரக்ஷன் ஒருத்தர்னா அது டைரக்டருக்கு மதிப்பு இருக்காது. அப்போது ஒரு இயக்குனருக்கு மதிப்பு இழக்க செஞ்சதே பாக்கியராஜ் சார் தான். அதனால் சார் உங்களால் சார் எங்களுக்குலாம் பாதிப்பு. அப்புறம் கைக்குட்டை ராணி, தமிழ்நாட்டு எல்லா குடும்பத்துக்கும் அவர் தாங்க, அவங்க தான் ராணி. ஆமாம், தேவானி மேடம், அவங்க நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தேவானி மேடம். ரொம்ப பிடிக்கும் அவங்கள, ரொம்ப நான் அவங்க மேலே அவ்வளோ மரியாதை எனக்கு. ஆமாம், நான் எல்லாரும் பேசிட்டு சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ ஒரு 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 பெண்ணை பக்கம் மரியாதை வரணும், அவளை பார்த்து அவ்வளோ மரியாதை வரும். ஆமாம், காரணம் இன்னைக்குள்ள நடிகர்களுக்கெல்லாம் அவங்க ஒரு உதாரணம். ஃபஸ்ட்டு ஹோம்லியாக நடிக்க ஆரம்பித்து எல்லா குடும்பத்துலேயும் தான் குடும்பத்து பெண்ணாக பார்க்க ஆரம்பித்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க பண்ண எல்லா படமுமே ஹோம்லி கேரக்டர் தான், குடும்ப பங்கான கேரக்டர் தான். எந்த ஒரு வகையுமே நம்ம ஒரு கவர்ச்சியை காட்டி ஜெயிக்கணும்னு ஒரு துளியோட நினைக்காத ஆட்சி தான் தேவானி அவர்கள். நம்ம சில நடிகைகள் என்ன பண்ணுறாங்க, குறை சொல்ல ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது அவ்வளோ ஹோம்லியாக இருக்காங்க. அந்த ஹோம்லிக்காகத்தான் அந்த ரொம்ப ஹோம்லியாக இருக்காங்க, நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படின்னு ரசிகர் உருவாகிறாங்க. அந்த குடும்ப பாவனை தோற்றதுக்காகத்தான் ரசிகர் உருவாகிறாங்க. அதனால வெற்றி அடைகிறாங்க. ஒரு 4 வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க கவர்ச்சியை காட்டுறதுக்கு ஆர்வம் காட்டிடுறாங்க. ஒன்றே ஒன்று
தீர்க்கமாக சொல்லணும். உங்களுடைய குடும்ப பாங்கான தோற்றத்திற்கும் நீங்கள் எடுத்து நடிக்கிற குடும்ப பாங்கான அந்த கேரக்டரையும் கவர்ந்து தான் ஒரு ரசிகர் கூட்டம் வரும்போது நீங்கள் கவர்ச்சியாக நடித்தா அவங்களுக்கு பிடிக்காது, அதை ரசிக்க மாட்டாங்க. அந்த உண்மையை தெரிஞ்சுக்குங்க. நம்ம எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி பார்க்கும்போது அது கவர்ச்சி கட்டினா எப்படி பிடிக்கும்? அப்போ நீங்கள் குடும்பப்பாங்கன்னு தோட்டம் உங்களுக்கு இருக்குது, அதனால உங்களுக்கு ரசிகர் உருவாயிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்க குடும்ப பெண்ணை பார்க்குறாங்கன்னா கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றி இன்னைக்கு மரியாதைக்குரிய ஒரு பெண்மணியாக திகழ்கிறவர் தான் தேவயானி அவர்கள். நான் ஃபஸ்ட்டு நான் ரஜினி ரசிகர். நான் முதல்ல ஒரு 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 நடிகைக்கு ரசிகர் ஆனதுன்னா எந்த நடிகை எனக்கு பிடிச்சதுன்னா அமலா. ஆமாம், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மயிலினி கதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க அவ்வளோ காமெடியாக இருப்பாங்க, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் தொடர்ந்து வேலைக்காரனாக இருக்கட்டும், அப்புறம் மம்முட்டி சாரோட படம் பண்ணாங்க, எல்லா படமும் அவ்வளோ காமெடியாக. அந்த காமெடியாக இருக்காங்கிறதுக்காகவே நான் அவங்களுக்கு ரசிகர் ஆகிட்டேன். நான் ஒரு படம், அந்த படத்தில் பார்த்தா மாடர்ன் ட்ரெஸ் போட்டாங்க, அது பரவாயில்ல, ஓகே மாடர்ன் ட்ரெஸ் போட்டாங்க பரவாயில்ல. ஒரு டாப் டிஷர்ட் போட்டு அவங்கள ஓட விட்றாங்க, ஓட விட்டாலும் பரவாயில்ல, ஹை ஸ்பீட் ஷாட். டைரக்டரு அமலா அவர்களை ஹை ஸ்பீடில் மேலே ஓட விட்டு அவர் கவர்ச்சியை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எனக்கு பிடிக்கல, எனக்கு வெறுப்பாக இருக்கு. ஏன்னா நான் ஹோம்லியாக தான் அவங்களை பார்த்துருக்கேன். அப்போ அவங்க ஹோம்லியாக பார்க்குற ஒரு ஆர்டிஸ்ட்டை போய் நீங்கள் செக்ஸாக காட்டும்போது, கவர்ச்சியாக காட்டும்போது அது மனசு ஏற்றுக்கொள்ளாது. இதை நிறைய ஆர்டிஸ்டில் புரியாமல் கவர்ச்சியாக காட்டினா தான் நிலைச்சி நிற்கணும்னு நினைக்கிறாங்க. என்னைக்கு கவர்ச்சியை காட்டுறீங்களோ அன்னைக்கு தலைச்சி ஆகும் மார்க்கெட். அதுக்கு சில ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் மூலதனமாக இருக்கும். அவங்களுக்கு அந்த உடல்வாவுக்கும் அவங்க கவர்ச்சிக்காக மட்டும்தான் டேரக்டர் கூப்பிடுவாங்க. அவங்க நடிச்சு போட்டோம். ஹோம்லி அவங்களை யாராவது அவங்க ஹோம்லிக்கு லுக்குக்காக, குடும்ப பாங்க தோற்றத்துக்காக உங்களை ரசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கடைசி வரைக்கும் அதை கடைப்பிடிங்கள். அப்போ தான் தேவயானி மாதிரி இன்னைக்கும் பேசப்படலாம். பாய்க்கராச படம் எல்லா படமுமே நெகட்டிவ் தான். ஒரு கை ஓசை நெகட்டிவ் தான். இப்போ ஒரு கை ஓசை வரும், பரவாயில்ல, அது ஹிட்டு. மௌன கீதங்கள், சரி மௌனமாக அப்படி கீதம் பண்ண முடியும்? மௌனமாக கம்முனே இருக்கணும். அது மௌன கீதங்கள், அதுவும் நெகட்டிவ் தான். தூரல் நின்று போச்சு. நான் பார்க்குற பற்றி பேசும்போது தான் டிஸ்டர்ப் பண்ணுறது அவரை. அப்புறம் என்ன விஷயம் சாருக்கு தெரியாது. ஓகே சார், ஓகே சார், நன்றி. தூரல் நின்று போச்சு. இப்போ நம்ம ஒரு பிடிச்சரை பிடிச்சி, நான் தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், கதையெல்லாம் சொல்லி கதையெல்லாம் ஓகே போச்சு. பிடிச்சர் ஒரு டைட்டில் கேட்குறாரு, என்னப்பா டைட்டில்? சார் தூரல் நின்று போச்சு. கிளம்பிட்டுருவாங்க. ஏண்டா சொல்லும்போதே நின்று போச்சுங்கிற, விளங்கு போடான்றான். ஆனால் தூரல் நின்று போச்சு என்ன ஹிட்டு சார்? இப்படி நெகட்டிவ் டைட்டில் வச்சு தான் அவர் சக்ஸஸ் பண்ணார். அப்புறம் இந்த படத்தில் ஒரு பாடல் அதுதான் வந்தாங்க. முதல்ல எழுதி வாங்கிட்டு அப்புறம் நடிக்க வச்சுட்டாங்க. அந்த பாட்டு தான் அந்த அசுக்கு புஸ்கு மட்டும் பாட்டு. நான் ஃபஸ்ட்டு ஒரு டைப்பை எழுதினேன். அவங்க எல்லோரும் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே, இல்லை சார் நீங்கள் விஜய் படத்தில் ஓப்பன் சாங் எழுதுவீங்களே, ஆமாம் அது மாதிரி பவர்ஃபுல்லாக வேணும்ண்ணா. ஏ அது விஜய்க்கியா? இல்லை சார் அந்த மாதிரி ஒரு சாங் வேணும் சார். சரி நான் விட்டேன், சரி ஆசைப்படுறாங்களே, சரி ஒன்று அடிச்சுட்டேன். அடிச்சுட்டு ஆனால் இந்த பேர் தான் பிச்சை, நம்மளை பிச்சை எடுத்துட்டாரு. ஆமாம் சார் டென்ட்டுக்கு வாங்குங்கிறாரு. என்னையா டென்ட்டுக்கு வாங்குங்கிறியா சார்? கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு அப்படி தானே. அப்போ தான் நிறையா இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு நிரப்பி அனுப்பியாச்சு. நான் டவுட்டில் இருந்தேன், என்னடா. அப்புறம் சாங் போட்டு கேட்டாங்க, போட்டு காட்டணும் போது இன்னும் பயந்துருச்சு.
விஜய் சார் மாதிரி பாட்டு எழுத சொல்லும்போது பயம் இல்லை. சாங்கு போட்டு காட்டும்போது எனக்கு விஜய் சார் பேசும்போது வந்து போகுது. என்னடா இங்கே ப்ரோ டெம்பிள் அடிச்சிருக்காங்களே மேக்ஸா, ஏன் புது ஹீரோ புதுசு என்ன ஒன்று போகிறாங்களே பயம் இருந்துச்சு. அப்புறம் முடிச்சுட்டு போட்டு காட்டினாங்க மாஸ்டர் சுரேஷுங்க, சூப்பர் சார், பெண்டு கழட்டிட்டாரு. அவர் அப்படி சிரிப்பாங்க இருக்கு. ஏஆர்எஸ் படத்தில் விஜய் சார் இப்படி ஆடினாரோ அது மாதிரி முட்டி போட்டு புரண்டு என்ன ஆட வைக்கணும் அங்கேயும் பிட்ட போட்டாங்களோ இருக்கு. அவர் சொல்லி பார்த்துருப்பாரு, தம்பி உண்டு நீங்கள் அதுவும் கொடுங்க. ஆனால் சார் நல்ல ஆட வச்சிருக்கு சார். ஒரு புது இருந்தளவுக்கு ஆட மாதிரி தெரில. ஒரு நல்ல ஒரு சாங் சில புதுசு ஆடுறவங்க போது நமக்கு கொஞ்சம் ஓவராக தெரியும், மிகையாக தெரியும். இந்த பாட்டு பார்க்கும்போது ஒரு புதுமுகம் இந்த மாதிரி ஆடிக்கான்னு தெரில. யதார்த்தமாக நல்லா அமைஞ்சு வச்சு. வாழ்த்துக்கள் சதாசிவம். ஆனால் இவர் ஏன் அஸ்டன் சொல்கிறாரு, ஆனால் இவர் ஏசன் மாதிரி இல்லை, அவர் பாய்க்கிற அஸ்டன் மாதிரி இருக்கார். நம்ம உள்ளே டைரக்ஷன் தான் ஒதுங்கிட்டோம். ஏதோ என் படத்துக்கு ஒரு சீன் வருமே அவ்வளோதான். இவர் வந்து பாய்க்கிற நினச்சிட்டு தான் அவர் இருந்திருக்காரு. சும்மா நம்மளை சொல்கிறது குருநாதன்ட்டு. பாய்க்கிறது தான் அவரே டைரக்டர், அவரே ஹீரோ. அது மாதிரி அவரே டைரக்டர், அவரே ஹீரோ. அப்போ நீ வந்து பாய்க்கிறதோட அஸ்டண்ட் தான், அவரோட அஸ்டண்ட் தான். அவன் உனக்கு வந்து மானசிக குரு பாய்க்கிற சார் தான், இண்டஸ்ட்ரிக்கே அவர் தான், உங்களுக்கும் அவர் தான். இன்னைக்கு சார் வந்து வாழ்த்துறதே உங்களுக்கு பெரிய பாக்கியம்ப்பா. அப்புறம் இந்த இஎம்ஐ டைட்டிலுக்கு வருவோம் சார். சீக்கிரம் முடிச்சிடேன் சார். சார் எப்படா முடிப்பா, இவன் ஒரு ஆரம்பிச்சுட்டானே. 2 நிமிஷம். ஏன்னா எல்லாம் பேசி விட்டு படத்துக்கு பேசி வச்சுங்களா, இவங்க கொண்டு அப்படியே என்ன சார் வந்து வேலையை பண்ண மாட்டேங்கிட்டு. இஎம்ஐ இஎம்ஐல நிறைய சொல்லிட்டாங்க. இது என்னன்னா, அந்த இஎம்ஐ வந்து ஆம்பளைங்க பைக்கை வாங்கிடுவாங்க, காரை வாங்கிடுவாங்க, வீட்டை வாங்கி விடுவாங்க. பைக்கை வாங்கி விட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் நல்லா கட்டுவாங்க. அதுக்கப்புறம் 3-4 வருஷம் கட்ட மாட்டாங்க. அவங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டு நல்லா சோத்தை கட்டிக்கிட்டு அந்த இஎம்ஐயில் அவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவா ஆஃபீஸ்க்கு. எத்தனைக்கு 8 மணிக்கு தான் கிளம்பிடுவாப்புல. கரெக்டாக 9 மணிக்கு வருவான். டிங் டிங்குமா. கதை தூக்க யார்? அவர் ஒய்ஃப். இஎம்ஐ வாங்குறது கணவன். அது வந்து அது பண்ணுற டார்ச்சராக இருக்குன்னு உங்களுக்கு பேசுகிற தோரணை இருக்கும்ல, அவன் ஆதரவு மாதிரி தான் பேசுகிறதுலாம் அப்படி இருக்கும். எங்கே உங்கள் புருஷன் எப்போ வருவார், ஃபோன் பண்ணுங்க. அப்புறம் இல்லைங்க அது ஃபோனை எடுக்க மாட்டார், நாங்கள் போனால் எடுக்க மாட்டார், நீங்கள் முன்னாடி எடுங்க. போடுங்கம்மா, ஸ்பீக்கரில் போடும். அது ஸ்பீக்கரில் போடணும். இதை அப்புறம் எப்படி சமாளித்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் வரும் 4 மணி போல். வந்துட்டாரா உங்கள் புருஷன் போனவர் நைட்டு 12 மணி வந்தால் கூட அவங்க கழுவிட மாட்டாங்க. ஒய்ஃபு லேட்டாக வந்தால் கூட அவங்க கழுவிட மாட்டாங்க. இவன் வந்து கழுவுவார். இன்னும்மா வரல உங்கள் புருஷன் ஆமாட்டா. அது ஒரு சரி. மறுநாள் 2 3 நாள் கழிச்சு இவன் வந்து பெல் அடிப்பான். அந்த மாதிரி கதவு திறக்கிறதா வேணாமா, வந்திருக்குது யார், சொந்தக்காரன் வந்திருக்கானா, இல்லை ஒரு கடன் கேட்ட கடன் கொடுக்க வந்திருக்கானா. அப்போ திறக்காம போச்சுன்னா இப்போ டென்ஷனில் வந்து யாரும் பார்க்குறங்கிட்டு அதுக்கப்புறம் மொட்டை மொழி எட்டி பார்ப்பாங்க. அதான் பைக் அது நிற்கும். அது நிற்பானா, திறக்கவே மாட்டாங்க. பயம். 1 நாள் கழிச்சு பார்ப்பாங்க, வெளியவே நிற்பான், கது திறக்க முடியாது, பயம். இதில் புருஷன் லோனில் வாங்கி பைக்கை வாங்கி அவன் கிளம்பி போயிட்டான். ஆஃபீஸ் நிம்மதியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கே வந்து இஎம்ஐக்கு வசூல் பண்ண வராங்கல்ல, இவங்கள மாட்டிட்டு ஒரு பொம்பளை யோசிச்சு பாருங்க சார். அதை எதிர்கொள்றது யாரு? லேடிஸ். அப்போது நம்ம இஎம்ஐ வாங்கிட்டு நம்ம பைக்கை ஓட்டிட்டு சார்னு போயிடும். இங்கே பதில் சொல்கிறது, வெளியே வர முடியாமல் நிற்கிறது, அவன் அசிங்கமாக ரொம்ப கேவலமாக கேட்பான். ஒரு ஸ்டேஷனில் போவான்றான். என் புருஷன் நீ பேச மாட்டியா அப்படிப்பான். அந்த பொண்ணு என்ன பண்ண முடியும்?
இஎம்ஐ ஆம்பளைங்க வாங்குற இஎம்ஐயால் பாதிக்கப்படுறது பெண்களுக்கு தான் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. நாளைக்கு நம்ம இல்லைன்னா லேடிஸை டார்ச்சர் பண்ணுவாங்க, அவங்க அசிங்கமாக பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் ஒன்றே தப்பிச்சிட்டாங்க. என்னன்னா நிறைய பேர் என்ன ஆச்சுன்னா 5 மணி 6 மணிக்கு வரான், 7 மணிக்கு வர்றது இருந்துச்சு, 7 மணிக்கு வந்து வெள்ளடிக்கிறது கவுத்துட்டுறது. அப்படி இதில் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கு. 6 மணிக்கு மேலே இந்த இஎம்ஐ வசூல் பண்ணுறவங்களா வீட்டுக்கு போகக்கூடாது, இந்த ஃபோன் பண்ணிலாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது. 6 மணி 6:30க்குலாம் வந்து இவங்க வந்தாங்கன்னா, கடன் கேட்டு வந்தாங்கன்னா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதனால நிறைய பேர் நீ தப்பிச்சாங்க. கரெக்டாக அவன் ஆஃபீஸுக்கு வேலை முடிச்சுட்டு வெளியே டீலாம் சாப்பிட்டு டைம் பார்க்குறது 7 மணி ஆச்சா அப்படின்ட்டு அதுக்கும் வீட்டுக்கு வர்றது. ஆமாம், இது வரைக்கும் அந்த இப்போ போனதுலேருந்து இப்போ வர வரைக்கும் சமாளிக்கிறது லேடிஸ். அது குடும்பம். நீ வா 25,000 சம்பளம், நீ லோன் ஆசைப்பட்டு லோன் காரே லோனை வாங்கிவிட்டு மாதம் 20,000 லோன் கட்டுற, மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 5,000. இந்த 5,000த்தில் குடும்பத்தையும் சமாளிக்கணும், வாங்க லோனுக்கு இஎம்ஐ வாங்கி வசூல் பண்ணுவாங்களே இவங்களையும் சமாளிக்கணும். அது பொம்பளை என்ன பண்ணும்? இதெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத இந்த இஎம்ஐ படம் சொல்லியிருக்கு. படம் பார்த்துட்டு நம்ம வந்து இதெல்லாம் பொழுதுபோக்க பார்க்கக்கூடாது, இது பொறுப்போட பார்க்கணும். பொழுதுபோக்க பார்க்குற படம் வேற, ஒரு பொறுப்போட பார்க்க படம் வேற. இந்த இஎம்ஐ வந்து நம்ம பொறுப்போட பார்க்கக்கூடிய படம். வாங்கலாம், நமக்கு மாதம் 40,000 சம்பளம் வருதா, அப்போ 5,000 இஎம்ஐ கட்டுற மாதிரி நீங்கள் பைக்கையோ இல்லை காரோ வாங்கலாம். மிச்ச பணத்தில் அவங்க வீட்டில் அவங்க குடும்பம் நடத்துவாங்க, சமாளிப்பாங்க. இல்லையே இப்போ செலவு வந்து எப்படி வரும்னு தெரியாது. ஸ்கூல் ஃபீஸ் இன்னைக்கெல்லாம் எங்கே பார்த்தா 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் ஏழை வர்றான். மருத்துவம் ஏதோ சும்மா வயிற்றுலும் ஹாஸ்பிட்டல் போனால் போதும், 1 வருஷம் சம்பாதிச்ச பணத்தை அவன் பிடிக்கிறான். இப்போ மருத்துவத்தில் ஹாஸ்பிட்டலில் ஒரு பக்கம் கொள்ளடிக்கிறான். அண்ணா உங்கள் டைம் வச்சா கிளம்புங்கண்ணே, உங்கள் டைம் வச்சுனா உங்களுக்கு இஎம்ஐ பிரச்சனை நினைக்கிறேன், நீ கிளம்புங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் அடிக்கடி பார்க்குறேன், நான் பேச பண்ணிக்கிறீங்க யாரும் தெரியல, அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன். உங்கள் டைம் வச்சுக்கலாம், யாருக்கு சொன்னீங்களா? கொஞ்சம் இல்லை ரெகுலர் பார்த்துருக்கேன், அதான் கோவம் வருது. நான் 1 hour பேசுவேன் சார், சார் மன்னிச்சிருங்க சார், நான் அருமையாக பேசுவேன். இது நீங்கள் உள்ள உங்கள் டைமில் அதோட முக்கியம் வேறு ஏதாவது கிளம்புங்க. இது எதுக்கு வந்திருக்கீங்க? முடிச்சா பாருங்கள், நாங்கள் வற்புறுத்தலை ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு விமர்சனம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை ஜோக்காக பேசிக்கிருக்காங்க. அப்போது 40,000 50,000 சம்பாதிக்கும் போது நம்ம 20,000 இஎம்ஐ கட்டணும், பிரச்சனை இல்லை. எப்படி சமாளிச்சலாம்? ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் கொள்ளடிக்கிறான், ஒரு பக்கம் ஸ்கூலில் கொள்ளடிக்கிறாங்க, எப்படி வாழ்கிறது? இதில் இஎம்ஐ கட்டிட்டு இதுலேயும் வாழ்க்கை இழந்துக்கூடாது. இந்த என்னன்னா ரோட்டில் வாழ மாட்டோம், வாடகை போராடிக்கிட்டே வாழ்ந்து செத்துருவோம். சம்பாதிக்க வாடுறதுக்கா போராடுறதுக்கா? வாழ்கிறதுக்கு. அப்போ சம்பாதிச்சு வாழணும்னா, சந்தோஷமான நிம்மதியாக வாழணும்னா நம்ம இஎம்ஐலேருந்து கொஞ்சம் தப்பிக்கணும். அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை, இன்னைக்கு என்ன ரெண்டு போதை. ஒன்று டாஸ்மாகில் சரக்கு அடிச்சுட்டு அந்த போதை, இன்னொன்று இஎம்ஐயில் பணம் வாங்கிட்டு சந்தோஷம் வாங்குற இந்த போதை. இந்த 2 போதையுமே ஒழியணும். நன்றி, வணக்கம்.